வணக்கம். செய்திச் சுருக்கம். மேலே பாம்பு கீழே நரிகள், சட்டசபையில் ஸ்டாலின் பேச்சு. தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். தமிழக அரசின் சாதனைகளை விளக்கி பேசிய ஸ்டாலின், பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரசு தடைகளை தாண்டி சாதனை படைத்து வருவதாகவும் கூறினார். சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் எல்லாம் சாதாரணமா செஞ்சுட்டு இல்ல. மேலே பாம்பு கீழே நரிகள். மேலே பாம்பு கீழே நரிகள். குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனோட சாதனைகள் அல்ல. என்னோட அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன். எல்லாத்திலையும் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவன் இல்லைன்னா, இது ஒரு கட்சியினுடைய அரசு அல்ல, ஒரு கொள்கையினுடைய அரசுன்னு நான் குறிப்பிட்டேன். அப்படித்தான் செயல்பட்டு வரோம். இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு, அண்ணா அரசு, கலைஞர் அரசு, எம்ஜிஆர் அரசுன்னு சொல்றது வழக்கம். அந்த வரிசையில இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக் கொள்ளாம திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன். ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல, ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பதன் அடையாளமாத்தான் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையும் இயக்கமும் தான் முன்னிலை பெறணும், வலிமை பெறணும். எல்லையில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி பாகிஸ்தான் கமாண்டோ. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் சமீபத்தில் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையில் மூளையாக செயல்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹாஷிம் முசா பாகிஸ்தான் ராணுவத்தின் முன்னாள் பாரா கமாண்டோ என்பது தெரியவந்துள்ளது. பஹல்காம் தாக்குதல் விசாரணையில் மூளையாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 15 பேரிடம் நடத்திய விசாரணையில் இத்தகவல் உறுதியானது. பயங்கரவாதி ஹாசிம் பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு பிரிவான SSGயை சேர்ந்தவன். ஹாசிம் மூசாவை லஷ்கர் தொய்பா அமைப்பிற்கு பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பியிருக்கலாம் என்ற சந்தேகம் உளவு அமைப்பினருக்கு உள்ளது. காஷ்மீரில் நடந்த முந்தைய பயங்கரவாத தாக்குதலுக்கு ஹாசிம் மூசா பங்கு அதிகம் என மூத்த அதிகாரி தெரிவித்தார். இவன் காஷ்மீரில் நடந்த 3 பயங்கரவாத தாக்குதல்களில் பங்கேற்றுள்ளான் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. எல்லையில் அத்துமீறும் பாகிஸ்தான், 5வது நாளாக துப்பாக்கிச்சூடு. காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலாப் பயணிகள் 26 பேர் பலியாயினர். இதன் எதிரொலியாக இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கையால் இந்தியா பாகிஸ்தான் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து எல்லைப் பகுதியில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எல்லை தாண்டி பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தினர். அவர்களுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. 5வது நாளாக நேற்று இரவும் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. குப்வாரா, பாராமுல்லா மாவட்டங்களில் உள்ள இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதற்கு இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்தது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள 87 சுற்றுலா தலங்களில் 48 இடங்களை தற்காலிகமாக மூடுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் பயங்கரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக 48 சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. தற்போது சுற்றுலாவுக்கு அனுமதி உள்ள 39 இடங்களிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தீக்கு எண்ணெய் ஊற்றும் நாடு பாகிஸ்தான், ஐநாவில் கொந்தளித்த இந்தியா. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்துக்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்தை ஒடுக்க இந்தியா கடும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் நிலையில் நியூயார்க்கில் நடந்த ஐநா பயங்கரவாத எதிர்ப்பு உத்தி குறித்த கூட்டத்தில் ஐநாவுக்கான இந்திய தூதர் யோஜனா பட்டேல் பேசினார். அப்போது பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஆதரித்தும் வளர்த்தும் வருவதை அந்நாட்டு ராணுவ அமைச்சரை ஒப்புக்கொண்டுள்ளதை எடுத்துரைத்தார்.
ஐநா கூட்டத்தில் யோஜனா பட்டேல் பேசியதாவது: ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து இந்தியாவுக்கு துணை நின்ற அனைத்து நாடுகளுக்கும் நன்றி. மும்பையில் 2008ஆம் ஆண்டு நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதலால் அப்பாவிகள் இறந்துள்ளனர், அவர்களின் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளன. இதுபோன்ற பயங்கரவாத சம்பவங்கள், அதற்கு நிதி உதவி செய்யும் அமைப்புகள், அவர்களுக்கு பயிற்சி அளிப்போர், அதை ஆதரிப்போரை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கடுமையாக கண்டித்துள்ளது. இதுபோன்ற பயங்கரவாத செயல்கள் எங்கு நடந்தாலும், யாரால் நடத்தப்பட்டாலும், எந்த வகையிலும் அதை ஏற்க முடியாது. பயங்கரவாத செயல்கள் கடும் கண்டனத்துக்குரியவை. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்திற்காக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். The whole world has heard Pakistan's Defence Minister Khwaja Asif admitting and confessing Pakistan's history of supporting, training and funding terrorist organizations in a recent television interview. This open confession surprises no one and exposes Pakistan as a rogue state fueling global terrorism and destabilizing the region. The world can no longer turn a blind eye. I have nothing further to add. Thank you. காங்கிரஸ் கூட்டத்துக்கு ஆள் பிடிக்க கட்சி தலைமை உத்தரவு, மாவட்ட தலைவர்கள் அதிருப்தி. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் மைதானத்தில் மே 4ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் பொதுக்கூட்டம் நடத்துகிறது. அந்த கூட்டத்தை பெரிய அளவில் நடத்தும் நோக்கில் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வராத பட்சத்தில் பிரியங்காவை அழைத்து வர தமிழக காங்கிரசார் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். அதனால் வழக்கமான காங்கிரஸ் நிகழ்ச்சி போல இல்லாமல் இந்த பொதுக்கூட்டத்தில் பெரிய அளவில் கூட்டத்தை திரட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக காங்கிரஸில் மொத்தம் 76 மாவட்ட தலைவர்கள் உள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு 500 பேரை அழைத்து வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 17 பேர் உள்ளனர். அவர்கள் தலா 1000 பேர், 8 எம்பிக்கள் தலா 5000 பேரை அழைத்து வர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து அக்கட்சி நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத சூழ்நிலையில் சம்பாத்தியத்துக்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. 500 பேரை மாநாட்டுக்கு திரட்டி வர வேண்டும் என்று உத்தரவிட்டால் எப்படி செய்ய முடியும் என கேட்டு, அதை எங்களால் செய்ய முடியாது என மாவட்ட தலைவர்கள் சிலர் மறுத்துவிட்டனர். தற்போதைய நிலையில் அமைச்சர்களிடம் நிதி உதவி பெற்று கூட்ட செலவுகளை செய்வதாக அந்த மாவட்ட தலைவர்கள் சொல்கின்றனர். அதை மூத்த தலைவர்கள் ஏற்கவில்லை. எம்பி, எம்எல்ஏக்கள், மாவட்ட தலைவர்கள் தங்கள் சொந்த செலவில்தான் ஆட்களை அழைத்து வர வேண்டும். அப்போதுதான் வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்போம் என தலைமையிலிருந்து அதிகாரத்துடன் உத்தரவிட்டுள்ளனர். அதோடு பெரிய அளவில் கூட்டத்தை காட்டினால்தான் திமுகவிடம் தொகுதி பங்கீடு குறித்து பேச வசதியாக இருக்கும் என்று சொல்லியுள்ளனர். இதனால் கட்சி தலைமை மீது மாவட்ட தலைவர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்று அவர் கூறினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா துவங்கியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக துவங்கியது. மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் பெரியா விடையுடன் தங்க கொடிமரம் முன் எழுந்தருளினார். சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரமும் நடந்தது. மங்கள வாத்தியம் இசைக்க, வேத மந்திரங்கள் முழங்க, சிவலிங்கம் பொறிக்கப்பட்ட கொடிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மிதுன லக்னத்தில் சிவாச்சாரியார்கள் கொடியேற்றினர். நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. அங்கு தங்கியிருந்த பக்தர்கள் இதை கண்டு தரிசித்தனர். திருவிழா துவங்கியுள்ள நிலையில் தினமும் பல்வேறு வாகனங்களில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளி வீதியுலா வருவர். விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் மே 6ஆம் தேதியும், திருக்கல்யாணம் 8ஆம் தேதியும், தேரோட்டம் 9ஆம் தேதியும் நடக்கிறது. சித்திரை திருவிழா துவங்கியதால் மதுரை முழுதும் விழா கோலம் பூண்டுள்ளது. பார்லி சிறப்பு கூட்டத்தை கூட்ட பிரதமருக்கு கார்கே கடிதம். காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா ஸ்தலத்தில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் பலியாகினர். இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய மத்திய அரசு பகல்காம் தாக்குதல் குறித்து விளக்கம் அளித்தது. இதில் மத்திய அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்கும் என லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் சொன்னார்.
தொடர்ந்து நேற்று நடந்த ஜம்மு காஷ்மீர் சட்டசபை சிறப்பு கூட்டத்திலும் பஹல்காம் தாக்குதலை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டக் கோரி பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். இந்த தருணத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அவசியம். பார்லிமெண்டின் இரு அவைகளின் சிறப்பு கூட்டத்தை விரைவில் கூட்டுவது முக்கியமானது என்று எதிர்க்கட்சிகள் நம்புகின்றன. பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக நமது ஒற்றுமையையும் தீர்மானத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த நடவடிக்கையாக அமையும். இந்த கூட்டத்தொடர் கூட்டப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் என மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார்.